என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்மலாம் ஏதாச்சும் வேலைக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியோ, இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னாடியோ அந்த மாதிரி சீக்கிரமா கிளம்பி போவோம். இல்ல பஸ் பிடிக்கணும், எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு இந்த வேலைக்காக நான் போணும், இல்ல அந்த வேலை பார்க்கறதுக்காக போணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பி போவோம். அப்படி சீனாவுல இருக்கிற ஒரு பெண்மணி வந்து, எனக்கு ஆட்டோ வந்து 6 மணிக்கு மேல போகாது. அதனால நான் 6 மணிக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கிளம்பியிருக்காங்க. சோ அதனால வந்து அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து அவங்கள வேலையில இருந்தே தூக்கிட்டாங்களாம். இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்படி கூட யாராவது பண்ணுவாங்களா? கண்டிப்பா யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து நெறைய கமிட்மெண்ட் இருக்கும். சோ அதெல்லாமே அவங்களும் பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது 1 நிமிஷத்துக்கு முன்னாடி போனதுக்கெல்லாமாப்பா வேலைய விட்டு தூக்குவீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. சோ ஆனா சீனாவுல இருக்கிற இந்த ஒரு நிறுவனத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதனால வந்து அந்த பெண்மணிக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலா இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஷாக் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து வேலையை விட்டு தூக்குனது அந்த பெண்ணுக்கு தெரியாம, அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து அப்டேட் கொடுக்காமயே அந்த பெண்ணை வந்து வேலையில விட்டு தூக்கிட்டாங்களாம். இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு கம்பெனில இருந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து வேலையில இருந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையா, அவங்க பாட்டுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதாவது அந்த பெண் வந்து சாதாரணமா எப்பயும் போல வந்து நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க. நீ வந்து நேத்து வந்து 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே போனே இல்லையா, அதனால உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் என்ன சும்மாவா போனேன், என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, அதனாலதான் நான் வந்து போனேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து 6 மணிக்கு மேல வந்து ஆட்டோ கிடைக்காது, நான் 6 மணிக்கு முன்னாடியே போனாதான், அதனாலதான் நான் வந்து 1 நிமிஷம் தானே முன்னாடி போனேன் அப்படின்னு சொல்லியும் ஆனா கண்டிப்பா அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து ஏத்துக்க முடியலையா. சோ அதனால வந்து அந்த பெண் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சோ நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் ஒரு கண்டிஷன் வந்து யாருமே போட மாட்டாங்க, அது என்ன புதுசா நீங்க வந்து ரூல்ஸ் கொண்டு வரது அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சோ அதனால வந்து வழக்கு பதிவு செஞ்ச உச்ச நீதிமன்றம் வந்து இது சும்மா நாங்க வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல கேஸும் போட்டிருக்காங்க. அதாவது அந்த நிறுவனத்து மேல கேஸும் போட்டிருக்காங்க. இது நாங்க சும்மா இப்படியே விட மாட்டோம், கண்டிப்பா நீங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்புக்கு வந்து நீங்க இழப்பீடும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஷாக்கே அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா யாரா இருந்தாலுமே கண்டிப்பா இப்படி எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அப்படி எதுவுமே இல்ல, ஜஸ்ட் 1 ஹவர் தான் முன்னாடி போயிருக்காங்க, அதுக்கே இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ நம்ம எல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா பர்மிஷன் போட்டு போவோம். ஆனா சீனாவுல இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போதே ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.